வெல்கம் டு மிகிழ்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இதில் ரெண்டு ப்ரொபோர்ஷன் படிக்க போகிறோம். ஒன்று டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், the cost of a shirt is 500. அதாவது ஒரு ஷர்ட்டோட விலை 500னா 3 ஷர்ட்டோட விலை 1500 கொடுத்துருக்காங்க. அதாவது ஷர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒன்று ரெண்டுமே கூடணும், இல்லை ரெண்டுமே குறையணும். அப்படி இருந்தால் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற எல்லா சம்ஸுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன் போதும். இதுக்கப்புறம் 4.2ல் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது அதோட டெஃபினேஷன் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போது எக்ஸசைஸ் 4.1 fill in the blanks. If the cost of 8 apples is 56, then the cost of 12 apple is 84. If the weight of one fruit box is 1/2 kg, then the weight of 6 such boxes 21 kg. A car travels 60 km with 3 liters of petrol. If the car has to cover the distance of 200 km, it requires dash liter of petrols, 10 liter of petrols. If 7 meter cloth costs 294, then the cost of 5 meter of cloth is 210. If a machine in a cool drinks factory fills 600 bottles in 5 hours, then it will fill dash bottles in 3 hours, 360. Say true or false. Distance traveled by a bus and time taken are in direct proportion. True. Expenditure of a family to number of members to the family are in direct proportion. True. Number of students in a hostel and consumption of food are not in direct proportion. False. If Mallika walk 1 kilometer in 20 minutes, then she can cover 3 kilometer in 1 hour. True. If 12 men can dig a pond in 8 days, then 8 men can dig in 6 days. False. Question number 3. A dozen banana cost ₹20. What is the price of 48 bananas? பாருங்க, டசன் அப்படின்னா 12, ஒரு டசன்னா 12 பனானாவோட விலை வந்து 20 rupees அப்படின்னா 48 பனானாவோட ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், லெட் த ரெக்வயர்ட் ப்ரைஸ், நமக்கு தேவையான ப்ரைஸை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். ஏன்னா அந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டசன்னா 12 பனானாவோட ரேட். இங்கே வந்து நம்பர் ஆஃப் பனானாஸ் போட்டிருக்கேன், இங்கே காஸ்ட்டு 12 பனானாவோட ரேட் வந்து 20 rupeesனால் அவங்க வந்து 48 பனானா கேட்குறாங்க. அப்போ இந்த விலை என்னவா இருக்கும்? நம்ம இதை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ நீங்களே சொல்லுங்கள், 12ஓட விலை 20 அப்படின்னா 48ஓட விலை என்னவா இருக்கும்? 20 விட அதிகமாக இருக்கும். அப்போது இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இதுவும் எப்படி தான் இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே அதிகமாகிருச்சு அப்படின்னா இது என்ன ப்ரொபோர்ஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். therefore number of bananas and cost are in direct proportion. therefore they are in direct proportion. direct proportionனா அது எப்படி எழுதணும் அப்படின்னா, x1 by y1 is equal to x2 by y2. அதாவது 12 divided by 20 is equal 48 divided by இந்த x. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், x இங்கே இருக்குது. அப்போ நம்ம x அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ x ஈக்குவல் டு இந்த 48 இங்கே இருக்கட்டும், இது இந்த பக்கம் போகும் தலைகீழாக போயிடும். 20 divided by 12 ஆயிரும்.
அப்போது 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8, 1 6 are 6, 4 6 are 48. அப்போது x equal to 4 into 20. ஸோ எவ்வளவு ₹80. Therefore, price of 48 bananas is equal எவ்வளோ rupees? 80 rupees. Question number 4. A group of 21 students paid $840 as the entry fees for a magic show. அந்த மேஜிக் ஷோவில் 21 ஸ்டூடெண்ட்ஸுக்கு $840 ஆகுது. அப்போது how many students entered the music show if the total amount paid was 1680? அதாவது 21 ஸ்டூடெண்ட்ஸுக்கு $840 $1680 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பக்கம் என்ட்ரி ஃபீஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 21 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 840 ஆகுது. அதுக்கப்புறம் $1680 கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 840 அப்படின்னா 1600க்கு அப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்னவாக தான் இருப்பாங்க? அதிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு அமௌண்ட் அதிகமாகுதுல, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உள்ளே அனுப்பலாம்ல. ஓகேவா? அப்போ ரெண்டுமே, இதுவுமே இதை விட இது அதிகமாக இருக்குது, இதை விட இதுவும் அதிகமாக தான் வரும். இது வந்து ஒரு கெஸ்ஸு தான். அப்போ they are in direct proportion. ரெண்டுமே அதிகமாச்சு அப்படின்னா அது direct proportion. அப்போ என்ன ஃபார்முலா? x1 by y1 is equal x2 by y2. அப்போ 21 நேரம் அடுத்து divided by 840 is equal x divided by 1680. அப்போது x equal 21 divided by 840 into இங்கே கீழே உள்ள வேல்யூ அங்கே எப்படி போகும்? மேலே போயிடும். 0 0 cancel. 184 84, 284, 168. இப்போ x equal 21 into 2. So x equal 42. Therefore, the number of students entered magic show is equal 42 students. Question number 5. A birthday party arranged in 3rd floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. If 12 trips were made, how many people would have attended the party? அதாவது 3rd ஃப்ளோரில் ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி இருக்குது. அந்த லிஃப்ட்டில் வந்து 8 ட்ரிப் அடிக்கிறாங்க. 8 ட்ரிப்புக்கு 120 பேர் அப்படின்னா 12 ட்ரிப்புக்கு கேட்குறாங்க. ஸோ 8 ட்ரிப்புக்கு 120 பேர்னா 12 ட்ரிப்புக்கு என்னவா இருக்கும்? கூட கொஞ்சம் மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு கூட்டு போகலாம்ல. அப்போது அதான் லெட் த நமக்கு தேவையானது நம்பர் ஆஃப் பீப்புள். லெட் த நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்ட் த பார்ட்டி பி எக்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 ட்ரிப்புக்கு 120 பேர். அப்போது 12 ட்ரிப்புக்கு எத்தனை பேர்? இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அதிகமாக தான் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக. ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம இது என்ன ப்ரொப்போர்ஷன், இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் எழுதணும். இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், அதாவது இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் எழுதணும். எழுதுனாதான் இதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? x1 by y1 is equal x2 by y2. அப்போது 120 divided by 8 is equal x divided by 12. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேணுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே 120 டிவைடட் பை 8 இருக்குது. இன்ட்டு இந்த 12 எங்கே போயிடும்? மேலே போயிடும். 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, 6 2s are 12. ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போது 180. ஸோ நான் therefore நம்ம என்ன எழுதணும்?
180 people. மொத்தம் எத்தனை people attend பண்ணலாம்? Attend the party in 12 trip. 12 ட்ரிப்புக்கு போகலாம். 180 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னு. இங்கே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதணுமா, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் எழுதணுமா, எது எழுதணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டு எழுதலாம். ஆனால் அதுக்கு கீழே எழுத இதை தான் என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக எழுதணும். எழுதி நம்ம போட்டாலே நமக்கு லாஸ்ட்டாக இப்படி ஈக்குவேட் பண்ணும்போது ஈக்குவலாக வந்துடும். ஸோ இதை இங்கே போடலாம், இது இங்கே போடலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் இந்த வேல்யூஸை மட்டும் அதுக்கு கீழே கரெக்டாக போடணும். நம்பர் ஆஃப் ட்ரிப்பில் 8 போய் நம்பர் ஆஃப் பீப்புளில் போடக்கூடாது. 120 பீப்புள் தூக்கி நம்பர் ஆஃப் ட்ரிப்பில் போடக்கூடாது. இந்த 2 வேர்ட்ஸை எங்கே மாற்றி எழுதிக்கலாம், தவிர கீழே எழுத கரெக்டாக எழுதணும். Question number 6. The shadow of a pole with a height of 8 meter is 6 meter. அதாவது போலோட ஹைட் வந்து 8 மீட்டர், ஷேடோவோட ஹைட் வந்து 6 மீட்டர். If the shadow of another pole measured at the same time is 30 meter, find the height of the pole. ஹைட்டோட போலோட ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு let the required height of the pole வந்து எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க போகிறத நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஹைட் ஆஃப் த போல், இந்த பக்கம் லென்த் ஆஃப் த ஷேடோ வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அந்த போலோட ஹைட் என்ன, 8 மீட்டராக இருக்கும்போது அந்த ஷேடோவோட ஹைட் என்ன, 6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷேடோவோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னு. இந்த ஹைட் ஆஃப் த போல் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 6 இந்த பக்கம் இதை 2 இருக்குல்ல, கம்பேர் பண்ணி பாருங்க. 6 லென்த்து ஷேடோ வந்து 8 மீட்ரு ஹைட் போல் அப்படின்னா 30க்கு என்னவா இருக்குது, இது எப்படி தான் இருக்கும், இதை விட அது அதிகமாக தான் வரும். ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ என்ன ஃபார்முலா, x1 by y1 is equal x2 by y2. அப்போ 8 divided by 6 is equal x divided by 30. அப்போ x equal to 8 by 6 ஏற்கனவே இருக்குது, இந்த 30 இங்கே போகும்போது மல்டிப்ளையில் போயிடும். 5 6 are 30. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 8 into 5, 8 5s are 40. அப்போது அந்த போலோட ஹைட் என்ன, ஹைட் ஆஃப் த போல், therefore height of the pole x equal to 40 meter. Question number 7. A postman can short out 738 letters in 6 hours. How many letters can be shorted in 9 hours? அதாவது 6 ஹவர்ஸில் 738 லெட்டர்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா 9 ஹவர்ஸில் அதோட அதிகமாக தான் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், எவ்வளோ லெட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்கல்ல, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், இங்கே ரெக்வயர்ட் டைம். அதாவது 6 ஹவர்ஸில் 738 லெட்டர்ஸ் அப்படின்னா 9 ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் இந்த கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ என்ன எழுதுன்னு, x1 by y1 is equal x2 by y2. 738 divided by 6 is equal x divided by 9. ஸோ இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். x equal to 738 divided by 6. இந்த 9 இங்கே போனால் மல்டிப்ளையில் போயிடும். 2 3s are 6, 3 3s are 9, 1 3s are 3, 3 2s are 6, balance 1, 6 2s are 12, 9 2s are 18. ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, 369 into 3, 27 balance 2, 6 3s are 18 plus 2 20 balance 2, 3 3s are 9 plus 2 11. அப்போது 9 ஹவர்ஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் கொடுக்குறாரு, 1107 letters. Therefore in 9 hours 1107 letters can be shorted. Question number 8. If half meter of a cloth cost ₹15, find the cost of 1/3 meters of the same cloth. அதாவது
ஒரு கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தில் வந்து ஆஃப் மீட்டரோட ரேட் என்ன அப்படின்னா 15 rupees. அப்போது 8 1/3 மீட்டர்ஸோட கிளாத் என்னவா இருக்கும் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் த காஸ்ட் ஆஃப் கிளாத் ரெக்வயர்ட் பி எக்ஸு. காஸ்ட் ஆஃப் கிளாத் இந்த பக்கம், லென்த் ஆஃப் கிளாத் இந்த பக்கம். ஃபஸ்ட்டு எவ்வளவு ஆஃப் மீட்ரு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஆஃப் மீட்ரு கிளாத் வந்து எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னா 15 rupees. அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க, 8 1/3 மீட்டர் ஆஃப் கிளாத் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன செய்யலாம், இம்ப்ராப்பருக்கு மாற்றிடலாம். 8 3s are 24, 24 + 1 25/3. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆஃப் மீட்ரு 15 rupees அப்படின்னா அதோட மீட்ரு அதிகமாக இருக்குது. அப்போது ரேட் என்னவாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் இன் direct proportion. x1 by y1 is equal x2 by y2. 15 divided by half is equal x divided by 23 by 25/3. ஸோ இப்போ x மட்டும் வேணும்ல நமக்கு. இப்போ x equal to 15 divided by 1/2. இதுங்க என்ன போயிடும், கீழே உள்ளது மேலே போகும். 25/3. நெக்ஸ்ட்டு 15 2 × 25 divided by 3. ஏன்னா அந்த 2 என்னவா இருக்கு, கீழே இருக்குல்ல, 1/2 இருக்கு, அப்போ மேலே போயிடும். 1 3s are 3, 5 3s are 15. ஸோ x equal ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, 5 × 2 × 25. 5 2s are 10, 10 × 25 250. ஸோ அப்போ எவ்வளவு, 8 1/3 மீட்டர் ஆஃப் கிளாத்தோட ரேட் என்ன, 250 rupees. Therefore cost of 8 1/3 meter of cloth equal rupees 250. Question number 9. The weight of 72 book is 9 kg. What is the weight of 40 such book? Bracketல பாருங்க, using unitary method. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 72 புக்கோட வெயிட் வந்து 9 kgன்னு கொடுத்துருக்காங்க. 40 புக்ஸோட வெயிட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட அந்த 8th சம் வரைக்கும் நம்ம போட்ட மாடல் எல்லாமே ப்ரொப்போர்ஷன் மெத்தட். ஓகேவா? அது டேரெக்டாக இன்வெர்ஸான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த மெத்தடில் போட்டோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது யூனிட்டரி மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. யூனிட்டரி மெத்தட்னால் நம்ம அஸ்யூஷுவலாக இது வரைக்கும் போட்டிருந்தோம்ல, நார்மலாக போடுவோம்ல, அந்த மெத்தட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வெயிட் ஆஃப் 72 புக்ஸு. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க யூனிட்டரி மெத்தடில் தான் போடணும் அப்படின்ட்டு. நம்ம இனிமேல் உள்ள சம்ஸை ப்ரொப்போர்ஷனில் போடக்கூடாது, யூனிட்டரியில் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் ஆஃப் 72 புக்ஸ் வந்து 9 kg. நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு புக்கோட வெயிட் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தெரியும் 9 kg, ஒரு கேஜி வந்து 100 கிராம் அப்படின்னு. அப்போ 9 kgனா 1000 கிராம். 9 kgனா 9 × 1000 9000 கிராம். அப்போ இந்த 9 கிலோகிராமை நான் எப்படி மாற்றிக்கிட்டேன், 9000 கிராம்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ வெயிட் ஆஃப் 1 புக் அப்படின்னா இந்த 9000 இந்த 72வால் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 125 கிராம் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நமக்கு ஒரு புக்கோட வெயிட் எவ்வளவு, 125 கிராம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது 40 புக்ஸோட வெயிட். அப்போ 125ஐ 40ஆல் நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 5 4s are 20 balance 2, 4 2s are 8 + 2, 10 balance 1, 1 4s are 4 + 1 5, 5000 கிராம். அப்போ இந்த 5000 கிராம் எப்படி எழுதலாம், 5 கிலோகிராம்னு எழுதிடலாமா? ஓகே, இதுதான் வெயிட் ஆஃப் 40 books is equal 5 kilogram. Question number 10. தாமரை pays 7500 as rent for 3 months. தாமரை வந்து 3 monthக்கு 7500 கொடுக்குற அமௌண்ட் ரெண்ட். With the same rate, how much does she have to pay
ஃபார் 1 இயர். அப்போ 1 இயருக்கு எவ்வளோ கட்டுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் யூனிட்டரி மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்ட் பெய்டு பை தாமரை ஃபார் 3 months. 3 monthsக்கு எவ்வளோ ரெண்ட்டு? 7500. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1 monthக்கு. அப்போ 7500 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 5 3s are 15, இந்த 2 0. ஸோ எவ்வளவு அப்படின்னா 2500 தான். ஆனால் கொஷினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 1 இயருக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1 monthக்கு. நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறது 12 monthக்கு, அதாவது 1 இயருக்கு. அதை 1 இயர்னு எழுதலாம், 12 month எழுதலாம். அப்போது 2500 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2020 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 300, இந்த 2 0. ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆகுது? 30,000. therefore for 1 year rent to be paid rupees 30,000. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் நம்பர் 11. இஃப் 30 men can reap a field in 15 days. 30 பேர் பண்ணுறதுக்கு 15 days அப்படின்னா how many days in 20 men? அப்போ 20 men பண்ண எவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே யூனிட்டரி மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 30 men can reap a field in 15 days. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1 men. அப்போது 1 man can reap a field in 15 by 30. இந்த 15 இந்த 30ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 15 by 30க்கு 1 15 15 2 15 30. ஸோ 1 by 2. ஓகேவா? அப்போது 20 men can reap a field அப்படின்னா 20 into 1 by 2. 1 2s are 2, 10 2s are 20. So 10 days. Upon 20 men, therefore 20 men can reap the field in 10 days. Question number 12. Valli purchased 10 pens for rupees 180 and Kamala buys 8 pens for rupees 96. Can you say who bought the pen cheaper using unitary method? பாருங்க, வள்ளி 10 பென் வாங்குறா, ரேட் என்ன அப்படின்னா 180. கமலா 8 பென் வாங்குறா, ருப்பி என்னன்னா 96. அப்போது 2 பேரில் யார் சீப்பான அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2 பேர் வாங்கினதும் ஒன்று 10ல் கொடுத்துருக்காங்க, ஒன்று 8ல் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணோட ரேட்டு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 பேருக்குமே ஒரு பெண்ணோட ரேட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வள்ளி, காஸ்ட் ஆஃப் 10 பென். வள்ளி வாங்கினதில் காஸ்ட் ஆஃப் 10 பெண்ணோட காஸ்ட் இவ்வளவு 180. இப்போ ருபீஸ் 180. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இப்போ ஒரு பெண்ணோட ரேட். அப்போது 180 இந்த 10ஆல் டிவைட் பண்ணிங்க. 0 0 கேன்சல். அப்போது ஒரு பெண்ணு வள்ளி எவ்வளோக்கு வாங்குறா? 118 ருபீஸ்க்கு. அடுத்து பாருங்கள், கமலா 8 பென்னை 96 ருபீஸ்க்கு வாங்குறா. ஓகேவா? அப்போது காஸ்ட் ஆஃப் 8 பென் 96. நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு பெண்ணுக்கு. அப்போ 96 8ஆல் டிவைட் பண்ணுங்க, 12. அப்போ கமலா ஒரு பெண்ணை எவ்வளோக்கு வாங்குறா? 12 ருபீஸ்க்கு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு பெண்ணை 18 ரூபாய்க்கு வாங்குறது பெஸ்ட்டா, 12 ரூபாய்க்கு வாங்குறது பெஸ்ட்டா? 18 தான் பெருசு, 12 சிறுசு. அப்போ நம்ம 12 ரூபாய்க்கு பெண்ணை வாங்குறதா நமக்கு ரொம்ப சீப்பான ஒன்று. ஓகேவா? அப்போது therefore அப்போ 12 ரூபாய்க்கு யார் வாங்கியிருக்கா? கமலா bought the pen cheaper. Next, question number 13. A motorbike required 2 liter of petrol to cover 100 km. அந்த 2 லிட்டர் பெட்ரோலுக்கு 100 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா எவ்வளோ லிட்டர் பெட்ரோலில் 250 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே யூனிட்டரி மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு டு கவர் 100 கிலோமீட்டர் ஆஃப் குவான்டிட்டி பெட்ரோல் ரெக்வயர்ட். 100 கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வேணும்? 2 லிட்டர். அப்போது 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த 2வை இந்த 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 50. 1/50 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வேணும்.
நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது 250 கிலோமீட்டருக்கு. அப்போ இந்த 250யும் இந்த 150 1/50 என்ன செய்யலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 0 0 கேன்சல், 1 5s are 5, 5 5s are 25. ஸோ 5 லிட்டர். அப்போது 250 கிலோமீட்டரை நம்ம கவர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ பெட்ரோல் வேணும்? 5 லிட்டர் பெட்ரோல் வேணும். therefore 5 liter of petrol required to cover 250 kilometer. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸில் உள்ள டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் மெத்தட். இப்போ இதில் அப்ஜெக்டிவ் கொஷின் பார்த்துடலாம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 book is ₹90, then find the cost of 12 book, 360. If money buy 5 kg of potato for ₹75, then he can buy dash kilogram of potatoes for 105.7. 35 cycles were produced in 5 days by a company. Then dash cycles will be produced in 21 days, 147. An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trip to take 1400 people, 10. Suppose 3 kg of sugar is used to prepare sweets for 50 members. Then dash kg of sugar is required for 150 members, 9. ஸோ அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 4.2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.